அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா, தொலைவில் இருக்கும் நபர், அதாவது உங்களை விட்டு விலகி சென்ற நபர் உங்கள் நம்பரை எல்லாத்தையும் பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா கூட ஒரு 5 நிமிடத்தில் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எந்திர முறையை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மெத்தடு. இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். யாருனே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்தாதீங்க. இதை பயன்படுத்தினாலும் பலன் தரும், அதே நேரத்தில் பின்விளைவுகளும் மோசமாக இருக்கும். அதனால் யாருனே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்தாதீங்க. மாமிசம் திங்கிறவங்களாக இருந்தால் இந்த முறையை செய்து முடித்த பிறகு சாப்பிட்லாம். பெண்கள் தீட்டு நேரத்தை இந்த முறையை பயன்படுத்தக்கூடாது. அதனால் தீட்டு நேரம் இல்லாத ஒரு நாளாக பார்த்து பயன்படுத்துங்க. எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம். எந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த 4 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு தாங்க இந்த எந்திரத்தை வரையணும். அப்போ தான் இந்த எந்திரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். இந்த எந்திரம் வரைகிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக ஒரு ஒயிட் கலர் பேப்பர், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்புக்காக நம்ம பண்ணும்போது ப்ளூ கலர் பென்னை தான் பயன்படுத்தணும். அந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது பென்சில், மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த முறையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களது சந்தேகங்களை நிறைய பேர் ஃபோன் வாயிலாகவும் கமெண்ட் வாயிலாகவும் கேட்டு தெளிவடைகிறீங்க. அதை நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஆண் பெண் வசியமை, கணவன் மனைவி வசியமை, காதலர்கள் வசியமை, தொழில் வியாபாரம் ரீதியான வசியமை எந்திரங்கள் சிறந்த முறையில் பூஜித்து தரப்படும். அதே போல் குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏவல், பில்லி, சூனியம், கந்திஷ்டி போன்ற விஷயங்களுக்கு சிறந்த முறையில் கேரள மாந்திரிக முறைப்படி சிறந்த முறையில் உங்களுக்கு பரிகாரம் செய்து தரப்படும். தேவைப்படுறவங்க மேலே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த மெத்தடு பயன்படுத்துறதுக்கு அதிகபட்சமாக 2 நிமிடங்கள் தான் தேவைப்படுங்க. இந்த 2 நிமிடமும் உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத வண்ணம் பார்த்துக்கோங்க. அதற்கு பிறகு ஒரு தனிமையான இடத்துல உட்காந்துக்கிட்டு, இப்போ நான் சொன்னது மாதிரி அந்த சின்ன ஒயிட் கலர் ஷீட்டில் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி முதல்ல ஒரு கட்டம் போடுங்க. அந்த கட்டம் 16 கட்டங்கள் வர்ற மாதிரி கட்டம் போடுங்க. கட்டம் போட்டு முடித்ததுக்கப்புறம் கட்டத்திற்கு மேலே 786 அப்படிங்கிறத முதல்ல எழுதுங்க. அதற்கு பிறகு 601, 32, 51, 22 அப்படின்னு எழுதுங்க. எழுதி முடித்ததுக்கு பிறகு 719, 49, 19, 55 அப்படின்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் 21, அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் 94, 32, 71, 419, 417, 719 அப்படி எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை அப்படியே பின்பக்கமாக திருப்புங்க. பின்பக்கமாக திருப்பினதுக்கு பிறகு மேலே நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை எழுதுங்க. நீங்கள் விரும்பும் நபர் ஆணாக இருக்கும் பட்சத்தில் பின் அப்படின்னு போடுங்க. பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் பின்தே அப்படின்னு போட்டு அவங்களோட அம்மா பெயரை எழுதுங்க. அதுக்கு கீழே உங்களுடைய பெயரை எழுதுங்க. நீங்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் பின் போடுங்க, பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் பின்தே போடுங்க. போட்டதுக்கப்புறம் அதை
மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ஒரு சின்ன நூலால் அதை கட்டிடுங்க. கட்டி முடித்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நீங்கள் வீட்டில் வளர்ப்பீங்களே பூஞ்சட்டி, இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்க்குற தொட்டிகள்லாம் இருக்குமே, அதில் ஒரு குழி கொஞ்சம் ஆழமாக தோண்டி அதில் புதைச்சி விட்ருங்க. இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே மேலே நான் சொன்னது மாதிரி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு முடித்த அடுத்த நிமிஷமே நீங்கள் விரும்பும் அந்த நபரிடமிருந்து நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். இதை ஒரு முறை தாங்க செய்ய போகிறீங்க, ஆனால் பலன் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். இதை செய்யும்போது கவனம் சிதறாமல் நீங்கள் விரும்பும் நபரின் அந்த முழுமையான நம்பிக்கையோட அதே நினைவுகளோடு இந்த எந்திரத்தை வரையணும். அப்படி வரைஞ்சி பாருங்கள், பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு தாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனுபவத்தை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள். உங்கள் சந்தேகங்களையும் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு தெளிவு பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.